இன்று 2000 பேர் பங்கேற்கக்கூடிய தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தாவேகா பொதுக்குழு கூட்டத்திற்கு விஜய் காரில் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவின் பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் 2000 பேர் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடக்கும் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்த பொதுக்குழு கூட்டம் கவனம் பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் விஜய் அந்த பொதுக்குழு இடத்திற்கு வந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் பொதுக்குழு தொடங்க? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்துல மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல பொதுக்குழு விஜய் தலைமையில நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய கவனமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தீர்மானம் மற்றும் விஜயனுடைய மேடை பேச்சாக இருக்கிறது. விஜய் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இதுவரை பொதுமக்களுக்கான அவரது சொந்த கருத்துக்கள் இதுவரை தெரிவிக்காதவே இருந்தார். 4 நிமிட வீடியோக்கள் மட்டுமே அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் விஜய் இந்த 1 மாத காலமாக அவர் மீது தெளிக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்த விமர்சனங்களுக்கும் அவர் பதிலளிப்பாரா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் மாமல்லபுரத்தில் நடந்திருக்கக்கூடிய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக கவனம் ஈர்க்கக்கூடிய சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. விவசாயிகள் நெல் மூட்டைகள் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழை நீரில் நனைய விட்டது வீணாக்கியதை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை அரசு சிறைப்பிடிப்பதை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க கோரியும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. முதன்மையாக விஜய் வந்தவுடனாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய பிறகே இந்த நிகழ்வு தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் தான் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள், தீர்மானம் நிறைவேற்றப்படும். இறுதியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.